வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட் பற்றி பார்த்தோம். அதோட எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட காசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். எப்படி வந்து இதோட ஆரிஜின் எப்படி இருக்குது, என்ன சோர்ஸஸ் வந்து எப்படி இது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஆட்டிடியூட் ஃபார்மேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோ லெக்சரில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். ஸோ ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து சைல்டுஹுட் ஃபேஸ். இந்த ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்ன்றது வந்து மெஜாரிட்டியாக நடக்கிறது வந்து இந்த சைல்டுஹுட் ஃபேஸில் தான் வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 60% கிட்ட நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுறது இந்த சைல்டுஹுட் ஃபேஸில் தான். அதுக்கடுத்து இதுக்கப்புறம் ஒரு 20 to 30% வரைக்குமே வந்து இந்த இதில் நடக்குது. அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஒரு மேபி ஒரு 20% வந்து மெச்சூரிட்டி ஃபேஸ். ஸோ அப்போ எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த சைல்டுஹுட் ஃபேஸில் வந்து எப்படி ஒரு பர்சனுக்கு இம்ப்ரெஷன் இருக்குது, இந்த வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது 60%. ரொம்ப மெஜாரிட்டி வந்து அதுலேருந்து தான் நமக்கு வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ அடுத்து வந்து நம்ம அடல்ட்ஹுட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் 18 to அரவுண்டு 25 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜஸில் வந்து நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இது ஒரு லேர்னிங் ஃபேஸ். இது வந்து சைல்டுஹுட்டை விட இது கொஞ்சம் மெச்சூர்டான லேர்னிங் ஃபேஸ். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் இதாயிரும். ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸு, சில விஷயத்தை பற்றின ஒப்பீனியன் எல்லாமே இருக்கும். இந்த சைல்டுஹுட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் நமக்கு வந்து ஒப்பீனியன்லாம் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்காது. அப்போ தான் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் ஓரளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கம்மியாகி ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த ஆல்ரெடி ஃபார்ம்டு ஆட்டிடியூட் இருக்கும். இந்த மெச்சூரிட்டி ஃபேஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளோட ஆட்டிடியூட் வந்து நிறைய விஷயத்தை பற்றி நம்ம வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறனால ஸோ அபவ் 30 to 35 அபவ் வந்து நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இது தான் வந்து ஆட்டிடியூட் ஃபார்மேஷனோட ப்ராசஸ். இந்த மெச்சூரிட்டி ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக அந்த 20% வந்து என்ன ஆகுனா ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிறது அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்காது, சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிற சேஞ்சஸ் சைல்டுஹுட்டில் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி அந்தளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆட்டிடியூட் அதில் அஃபெக்ட் ஆகுது. ஓரளவுக்கு சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணிகள் இருக்குது, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். ஸோ ஆட்டிடியூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து மெயினான ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் மீடியா பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர், டிவி அண்டு மூவிஸ், சினிமாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன், அதில் காமிக்கிற கல்ச்சர், அதில் காமிக்கிற மாடல்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்களோட அந்த ஆட்டிடியூடு பார்க்க அதை அப்படியே வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் வேகமாக பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த ஆட்டிடியூட் ஃபார்மேஷனுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து எஜுகேஷன். நம்மளோட எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு கல்ச்சர்டு பர்சனாக, நல்ல மேனர்டு பர்சனாக வர்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து எஜுகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதே மாதிரி தான். இப்போ இருக்கிற ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு டெலிவர் பண்ணுறதுல ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக இதை பாசிட்டிவாக பார்க்கணும், ஆனால் இப்போ வந்து ரொம்ப நெகட்டிவ்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். ஒரு பர்சனோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த ஃபேக்டர் வந்து எமோஷ்னல் ஃபேக்டர். சில முக்கியமான எமோஷன்ஸில் வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். மேபி ஒரு டிஃபீட்டு, அப்போ ஒரு ஆங்கர் வரும், இல்லை ஒரு டெத்து, இந்த மாதிரி ஒரு ரொம்ப இல்லை வந்து ஒரு என்னது பெட்ரேயல், நம்மளை வந்து ஒருத்தவங்க ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, தென் வந்து நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுறது, அபாண்டன்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ்னால ஆட்டிடியூட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஒரு அப்பர் கிளாஸ்
பர்சன் அண்டு மிடில் கிளாஸ் பர்சன் அண்டு லோ இன்கம் பீப்புள், இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரித்தோன்னா இந்த எக்கனாமிக் வைஸுமே வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டாப் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் பீப்புளோட ஆட்டிடியூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட்டிடியூட் அப்படின்றது லைக் திமிருன்னு சொல்லக்கூடாது, லைக் அவங்க வே ஆஃப் அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். மேபி பிகாஸ் ஏன்னா வந்து அவங்க எக்கனாமிக்கலி ஃபினான்ஷியலி தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். தென் வந்து பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் சென்ஸ் லைக் நம்மளோட கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் விச் ஆர் ப்ரவேலிங், என்ன மாதிரி பொலிட்டிக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது. மேபி இது வந்து ஒரு கமாண்ட் கண்ட்ரி, சோவியத் யூனியன் மாதிரி, கம்யூனிசம் கண்ட்ரி மாதிரி. கம்யூனிசம்னா வந்து அதோட ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் எல்லாத்துக்குமே வேறு மாதிரி இருக்கும். எல்லா பீப்புளும் ஈக்குவல் அப்படின்னு பார்க்குறது. இப்போ கேபிட்டலிஸ்ட்னால் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அப்படின்ற அந்த ஒரு கேபிட்டலிசம் இந்த இன்இக்வாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸு ஆட்டிடியூடை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மேஜர் இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்குது. ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப வேஸ்ட் அண்ட் வெரி ரிசர்ச்சபிள் சப்ஜெக்ட். இதில் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்துக்கு வந்து ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் அண்டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் ஜென்ரலாக நம்ம ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.